இல்ல நிச்சயமா எல்லா செக்டாரும் பாதிக்கப்படும். ஒரு தொய்வு இருக்கும், பெட்ரோல் டீசல் பிரைஸ் ஏறும், வாருக்காக டாக்ஸ் கலெக்ட் பண்ணக்கூடிய சூழல் வரும். ஆனா அதெல்லாம் தாண்டி இந்த காட்சிகள் வந்து ஒவ்வொரு இந்தியரையும் கொதிக்க வச்சிருக்குல்ல. அப்போ அதுக்காகவாவது நம்ம எடுக்கக்கூடிய நடவடிக்கை அப்படின்றது வெறும் சாதாரண நடவடிக்கை இருக்கக்கூடாதுன்னு கேள்வி வருதுல. இல்ல கரெக்ட். சி நம்ம எல்லாருக்குமே இந்த கோபம் இருக்குன்னு நான் சொல்றேன். ஆனா அரசுங்கிறது எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று ஒரு விஷயத்தை செய்ய முடியாது. ஐநாதன் சார் ஒரு விஷயம் சொன்னார், அவருமே ஒத்துக்கொண்ட விஷயம். இந்த டெரரிசத்தை கிள்ளி எறியணும், வேரோட புடுங்கி எறியணும் அப்படிங்கறதுல. ஆனா ஜியோ பொலிட்டிக்கலி எப்படி எல்லாம் விளையாடுறாங்க அப்படிங்கறத நீங்க கொஞ்சம் பார்க்கணும். இதுல பாத்தீங்கன்னா சைனாவோட இன்ட்ரெஸ்ட் நாங்க வந்து அப்சர்வ் பண்ணோம்னு சொன்னாங்க. இப்ப என்னன்னா பாகிஸ்தானை பாதுகாக்கும் விதமாக பாகிஸ்தான் இத வந்து நாங்க டெரர் ஃபேக்டரியா செயல்பட்டிருக்கோம் கடந்த காலங்கள்ங்கிறது ஓப்பனா ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுறாங்க. இதுக்குமே டீச்சிங் வந்து நம்ம சைனா கிட்ட தான் வந்திருக்குன்னு பாக்குறேன். ஏன்னா அவங்க மறைமுகமா அமெரிக்காவை அட்டாக் பண்றதுக்காக எப்படி சொல்றாங்க, அமெரிக்காவுக்காக தான் நாங்க இதெல்லாம் பண்ணோன்ற மாதிரி சொல்றாங்க. அப்படின்னா தே ஆர் டேக்கிங் an anti American stand. காரணம் என்ன? இந்த தாக்குதல் எப்போ நடந்ததுன்னு பாருங்க. ஜேடி வான்ஸ் சொல்லக்கூடிய அமெரிக்காவின் துணை அதிபர் இங்க வந்து இறங்குற நாள் நடந்திருக்கு. இரண்டாவது விஷயம், காஷ் பட்டேல் அங்க இருக்கக்கூடிய முக்கியமான அதிகாரி, அவர் என்ன சொல்றாருனாக்கா செக்யூரிட்டி அட்வைசர், அவர் சொல்றாரு நாங்க வந்து இதை வந்து நாங்க அனுமதிக்க முடியாது அப்படின்னு. இந்த மாதிரி இஸ்ரேல், இந்த மாதிரி பல நாடுகள் இன்னைக்கு நமக்கு துணை நிற்கிறாங்க. ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கங்க, இன்னைக்கு உண்மையான நண்பர்கள் யாரு இந்தியாவுடையது அப்படிங்கறதையும் அமெரிக்காவை நண்பர்கள் சொல்ல மாட்டேன். அவங்களை பொறுத்த வரைக்கும் தெளிவு என்னன்னா பிசினஸ்ங்கிற ஆங்கிள். ஆனா இஸ்ரேல் போன்ற நாடுகள் எந்த அளவுக்கு நமக்கு நிக்கிறாங்கிறத பாருங்க. இதே ஈரான் போன்ற நாடு என்ன வந்து சொல்றாங்கன்னா, நாங்க பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இதுல மத்தியஸ்தம் செய்யறோம்னு சொல்றாங்க. என்னன்னா அதை டெரரிசத்தை செஞ்ச நாடு ஒரு இஸ்லாமிய நாடு என்ற ஒண்ணு, அதை விட்டு கொடுக்காமல், அதை கண்டிக்காமல், அதை வெளிப்படையாக இந்த நாடு இந்த மாதிரியான தவறுகளை செய்கிறார்கள்னு சொல்லாம அதுல மத்தியஸ்தம் செய்ய வரும்னு சொல்றாங்க. தவறான தகவல் ஈரான் கண்டிச்சிருக்கு, அரபு நாடுகள் கண்டிச்சிருக்கு. அதை மறைச்சிட்டு பேச வேண்டாம். அவங்க தீவிரவாத தாக்குதல் கண்டிச்சிட்டாங்க. ஒரு நிமிஷம், ஆப்கானிஸ்தான் கூட கண்டிச்சிருக்கு. இந்த பிரச்சனையில இந்த பதற்றத்தை தீர்க்கிறதுக்கு அவங்க மத்தியஸ்தத்துக்கு வர்றாங்க. அவர் என்ன கேக்குறாரு, அப்படி வர்றோம்னு இந்த நேரத்துல சொன்னா அது அவங்களுக்கு ஆதரவான நிலைப்பாடு இல்லையா? சீனா சொல்லுது, அமெரிக்கா சொல்லுது, எல்லா நாடும் சொல்லுது. நீங்க ஈரானை மட்டும் ஏன் குறிப்பிட்டு சொல்றீங்க? இந்த மதவாத பூசணும் சொல்ல வரேன். சொல்றேன் அவங்க செஞ்சதுனால அதை குறிப்பிட்டு சொல்றேன். நான் வந்து பொதுவாக எல்லா இஸ்லாமிய நாடுகளும் சொல்லல, நீங்க அதை கவனிக்கணும். இப்போ முக்கியமான ஒரு விஷயம், மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்ல அதுவும் வந்து UAE சொல்லக்கூடிய